இருட்டுக்கடை அல்வா வாங்கியாச்சு. இதுவரை நீங்கள் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் நிற்கிறோம். திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டுக்கடை அல்வா அது வாங்க தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னே வீடியோவில் ஏமாந்து போச்சு. ஸோ இந்த வீடியோவில் கரெக்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போக வீடியோவில் பார்ப்போம். திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா. ஸோ பார்த்தீங்கன்னா அல்வா கடை இதான் பார்த்தீங்களா. இப்போவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் அல்வா வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ நானும் போய் க்யூவில் நிற்கிறேன். பட்டு நல்ல நெருக்கமாக இருக்குது. எப்படி அடித்து பிடிச்சி சாம்பிள் அல்வாயும் நம்ம அல்வாயை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ சாம்பிள் அல்வா வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சாம்பிள் அல்வா பாருங்கள், வாழை இலையில் வச்சு தந்துருக்காங்க. எல்லோரும் பிளாஸ்டிக் இலையில் இப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் தரனால வாழை இலையில் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயம். பாருங்கள், அல்வா அப்படி நெய்யெல்லாம் வாழை இலையில் அப்படியே இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அல்வா கிடச்சிடுச்சு. நம்ம ஃபைனலில் தேடி வந்த அல்வா தான். நெய்யெல்லாம் போட்டு எடுத்து அப்படியே ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. நாட்டில் பட்டவன அப்படி ஊருக்கு. இந்த லொக்கேஷன் நான் இங்கே உங்களுக்கு போடுறேன், சரியா? கீழே கமெண்டில் லீவ் பண்ணுறேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். திருநெல்வேலி ஸ்பெஷல் எனக்கு அந்த அல்வா மட்டும் தெரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலி நம்ம அந்த அல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணோம். மசாலோட மாதிரி தான் திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி தான்ப்பா. செம்ம டேஸ்ட்டு, அப்படியே ஜம்முன்றது. இனிமேல் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதே மாதிரி வாங்க. என்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோ 220 ரூபா, சரியா? அரை கிலோ கிட்டலாம் கிடைக்கும். நீங்கள் அரை கிலோ வாங்கிக்கலாம். நான் சாம்பிளுக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா அது ஒரு இலையில் வச்சு தந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் நெகிழி பையை தடை செய்ததுனால இலையில் வச்சு வந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயந்தான். சீக்கிரம் மக்கிக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்வா சூப்பராக இருந்துச்சு. எப்படியும் என்னோடய கனவு நிறைவேறிச்சு. இருட்டுக்கடை அல்வாயிலேருந்து கடைசி அல்வா வாங்கி சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அல்வா கடைக்கு எப்படி வரணும் அந்தபடி விட இதுக்கு முன்னொரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நமக்கு நிறைய அல்வா தந்தாங்க. பட் இப்போ நமக்கு அல்வா கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சரி பாருங்கள், சரியா? அதை பாருங்கள், பார்த்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க. இருட்டுக்கடை அல்வா வாங்கியாச்சு. மற்ற அல்வாவோட கம்பேர் பண்ணும்போது இருட்டுக்கடை அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருட்டுக்கடை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 10 o'clock தான் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஸோ அதான் இருட்டுக்கடைன்னு சொல்கிறாங்க. இப்போவே இந்த கடை பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆள் கூட்டமாக இருந்துச்சு. நிறைய மக்கள் வாங்கிட்டு போனாங்க. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு வழி அல்வா வாங்கியாச்சு. அல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி நான் இருட்டுக்கடையை பார்த்துட்டேன். ஸோ நிறைய பேர் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குன்னு. ஓகேவா? இப்போ அல்வா வாங்கிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.